ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். இந்த செஷனில் என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குரூப் 5A எக்ஸாம் வந்து டிசம்பர் 21 நமக்கு நடக்க போகுது இல்லைங்களா? ஸோ மொத்த டோட்டலாக 20 டெஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க படிச்சிருப்பீங்க. இது பியோர்லி மார்க் டெஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் விதைகள்ல இருந்து கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். தமிழில் 100 மார்க்கு, இங்கிலீஷில் 100 மார்க்கு, இந்த மாதிரி 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அண்ட் நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல் நான் கொடுக்குறேன். அதிலிருந்து ஒரு டெஸ்ட் நீங்க சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். டோட்டலா 7 டெஸ்ட்டுக்கான திங் தான் இது. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான். 999 ருபீஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நவம்பர் 26 தான் லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட்ஸோட இருக்கும். இந்த புக்லெட் வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். பட் எம்டி ஷீட்ஸாக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிறதுனாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 999 ருபீஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இது வந்து டெஸ்ட் 4ஓட கொஸ்டின் பேப்பர். ஜஸ்ட் நான் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை நாங்கள் டிசம்பரில் தான் வந்து அலௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம். பிகாஸ் வந்து பார்த்தாங்கன்னா ஏன் முன்னாடியே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ ஒன் ஃபீட்பேக் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் முன்னாடியே நம்ம இது வந்து போட்டுட்டோம். சரிங்களா? ஸோ நீங்கள் டோட்டலாக 3 மார்க் எழுதுறீங்க ப்ளஸ் எக்ஸட்ரா செக்மெண்ட் டெஸ்ட். சரியா? சிலபஸ் வந்து செக்மெண்ட்டாக தானே உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் நீங்கள் டெஸ்ட் ஷெடியூல் வாங்கி அக்கார்டிங்லி அந்த டெஸ்ட் ஷெடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி புக் வாங்கினவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், 2024 ஜாயின் பண்ணவங்களா இருக்கலாம். உங்களுக்கு நல்லாவே கன்செஷன் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒன் ஃபீட்பேக் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஷெடியூல் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூலோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே என்னென்ன சிலபஸ் இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டக்குன்னு டிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறது இங்கே பாருங்கள், மாடல் எக்ஸாம் 1, மாடல் எக்ஸாம் 2, மாடல் எக்ஸாம் 3, இதுதான் நம்ம தரப்போகிறோம். ஸோ இந்த டேட் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ வில் ஹாவ் அ கொஷின். இப்போவே உங்களுக்கு கொஷின்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் இதையும் சூஸ் பண்ணல, இதுவும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான். ஸோ 20 டெஸ்ட்டுமே எழுதுறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கும்போது அவங்க ஃபுல்லுமே எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மார்க் மாதிரி மாடல் எக்ஸாம் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து இதிலிருந்து 3 தான் சூஸ் பண்ண போறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாமே செக்மெண்ட்ஸ் இல்லைங்களா? இதுக்கு பர்டிகுலர் டாபிக்ஸ் இருக்கும், செக்மெண்ட்ஸு. ஸோ இந்த செக்மெண்ட்ல இருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெஸ்ட் ஷெடியூல் பாருங்க. இப்போ டெஸ்ட் 2வா, டெஸ்ட் 2னா உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே எஸ்ஏ ரைட்டிங். ஸோ எஸ்ஏ ரைட்டிங்ல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காகவே தனியாக ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நீங்கள் 3 மார்க் எழுதுறீங்க. தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் வரும். ஸோ டோட்டலாக 200 மார்க். இன்னொரு பேப்பரும் தமிழ் 100, இங்கிலீஷ் 100, டோட்டலாக 200 மார்க். இன்னொன்று 100, இன்னொன்று 100. ஓகேங்களா? ஸோ 3 செட் ஆஃப் மார்க் டெஸ்ட் அண்ட் யூ கேன் சூஸ் அ செக்மெண்ட் டெஸ்ட். செக்மெண்ட் டெஸ்ட் எழுதினீங்கனாலும் உங்களுக்கு அதில் இங்கிலீஷும் இருக்கும், தமிழும் இருக்கும். பேப்பர் 1ம் இருக்கும், பேப்பர் 2ம் இருக்கும். இல்லை ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் தேவைப்படுது அப்படின்னா டெஸ்ட் 3யே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனி ஒன் திங். இந்த கிராமர் பார்ட்டு உங்களுக்கு வந்துடும். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் ரைட்டிங்கும் வாக்கியத்தில் அமைத்து எழுதுகவும் வரும். இல்லை நான் வந்து இது ஃபுல்லு பார்த்துக்கிறேன், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா இவ்வளோ கிராமர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ் எல்லாமே வீக் கொஸ்டின், ஸ்ட்ராங் கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அப்போ நீங்கள் டெஸ்ட் 4 வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து கிராமரில் கொஞ்சம் எனக்கு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். நீங்க இந்த ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2024ஓட ரெக்கார்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 25 ஓட ரெக்கார்டோட வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட் இல்லை ஸ்ட்ராங்கா கொஸ்டின்ஸ், வீக் கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 2024 இந்த இதுல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின்ஸ்ல. அதே மாதிரி இங்க 2025 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. பிரேசஸ் இன்டூ கிளாஸ் எல்லாமே. அப்போ உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒரு டாபிக்கே நல்லா வந்து வெல்வர்ஸ்ட் ஆகலாம். இல்லை மேம் எனக்கு தமிழ் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ்க்கு மட்டுமே ரெக்கார்டட் கொடுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வெரி வெரி அஃபோர்டபுள் பிரைஸ் தான். ஸோ டோட்டல் பேட்ச் 999 ருபீஸ் தான் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க பண்ணிட்டு இங்க வாட்ச் ஆன் யூடியூப் அப்படிங்கறது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலா யூடியூப்ல பாக்குற மாதிரியே பாத்துக்கலாம். 2x ஸ்பீட்ல போய்
சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக்னா, ஒரு ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபே உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒவ்வொரு வேர்டா படிச்சு உங்களுக்கு ஒரு ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க் வேணாலும் நீங்க ஒண்ணு பார்க்கணும் மேம், செக் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒண்ணா என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் சும்மா வாங்கி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் கூட வாங்கி வச்சுக்கோங்களேன். நீங்க எழுதி கரெக்ஷனுக்கு குடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபீ வரும். ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க இத வந்து வாங்கிக்கோங்க. எல்லாருமே வாங்கிக்கோங்க. ஷெட்யூலோட சேர்ந்து இந்த கொஸ்டின் பேப்பர் குடுத்துர்றேன். அதே மாரி நான் இப்ப காமிச்சேன் இல்லைங்களா? இந்த ஒரு வீடியோ எப்படி ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் குடுக்குறாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து மொத்தம் எல்லாருக்குமே குடுத்துருக்காங்க. அதுல செலக்டிவா எடுத்து நான் YouTubeல போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல 5A அதுக்குள்ள நீங்க போய் பார்த்தாலும் சரிதான். இல்ல என்கிட்ட இண்டிவிஜுவலா 7867945526க்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் அடங்குனா PDF குடுத்துருவேன். நீங்க பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இல்ல எங்ககிட்ட ஹார்ட் காப்பியும் வாங்கிக்கலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிரிண்டட் பேப்பர்ல எழுதிட்டு எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆன் ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணியும் குடுத்துருவாங்க. இந்த மாரி கரெக்ஷன் பண்ணியும் உங்களுக்கு குடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க சிங்கிள் சிங்கிள் பேஜா கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு கீழ வந்து இங்க பாருங்க 2 டைம் எழுதியிருக்காங்க. இங்கேயே நோட் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டும் மேம் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? தமிழ் மேம் தனியா, இங்கிலீஷ் மேம் தனியாவும் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட் ரைட் மாத்தணும், என்ன மாத்தணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வாய்ஸ் நோட் வந்து பண்ணுவாங்க. கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் போக இவங்க கூட எழுதுறவங்களோட பேப்பர் நீங்க எல்லாருமே பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ எல்லாமே குரூப்ல போட்டிருப்பேன். உங்க கூட எழுதின ஆஸ்பிரண்ட்ஸோட பேப்பர், ஹவ் தே பிரசன்ட் வெல் அதெல்லாமே நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் எப்படி வந்து அட்டெண்ட் பண்றாங்க? எந்தெந்த இடத்துல தப்பு பண்றாங்க? ஒருத்தங்களுக்கு கட்டுரைக்கு 9 மார்க் போட்டுருக்காங்க. ஒருத்தங்களுக்கு 7 மார்க் தான் போட்டுருக்காங்கன்னா, அவங்க என்ன டிஃபரன்ஸ் எழுதியிருக்காங்க? சிலர் கிராமர்ல ஃபுல் மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்க வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஏதாவது டவுட்னாலும் நீங்க கேட்டுக்க முடியும். தமிழ் மேமோட நம்பர் ஆகட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கிலீஷ் மேமோட நம்பர் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாடல் பேப்பர் வந்து எங்களுக்கு வர அந்த மார்க் டெஸ்ட்க்கு மட்டுமா மேம் அப்படின்னா கிடையாது. எல்லாரோட பேப்பரும் நீங்க பார்த்துக்க முடியிற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது எழுதிட்டு இப்படி ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிட்டு ஃபீட்பேக் வந்து குடுத்துருவாங்க. ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட் ஃபீட்பேக்கும் இருக்கும். நீங்க இது ஃபுல்லுமே பார்த்துக்கலாம். அது வந்து தமிழ் பேப்பர் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் மேம்க்கு போணும். தமிழ் மேம்க்கு போனதுக்கப்புறம் இங்கிலீஷ் மேம்க்கு போயிட்டு, இங்கிலீஷ் மேம் கரெக்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்க மார்க்கும் தெரியும். மார்க் டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான். நீங்க ஷெட்யூல் வாங்கிக்கோங்க. ஒரு கொஸ்டின் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? பிரிண்ட் போட்டு எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. சிலருக்கு வந்து இதுதான் கடைசி அட்டெம்ப்ட்டா இருக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த 2 வருஷம் தான் கன்டினியூவா நமக்கு வந்து குரூப் 5 போஸ்டிங்ஸ் வந்துட்டு இருக்கு. இனி இந்த வருஷம் வருமா இல்லையா அப்படிங்கிறது ஆனுவல் பிளானர்ல தெரியும். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள தான் வேணும். முடிஞ்ச வரையும் நாங்க ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். உங்களுக்கே தெரியும் எத்தன பேரு விதைகள்ல இருந்து பாஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க. நெறைய ரேங்கே வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? டாப் ரேங்கே வாங்கியிருக்காங்க. கம்யூனல் ரேங்க்ல 3 இவங்களுக்கு போஸ்டிங் இருந்தது. ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஓவரால் ரேங்கே பாருங்க 7 எடுத்திருக்காங்க. கம்யூனல் ரேங்க் 5 எவ்ளோ பேருக்கா இருந்தாலும் சரி. கம்யூனல் ரேங்க் 1. ஸோ எத்தன போஸ்டிங் நம்பர் ஆஃப் போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை 1. அந்த 1 நம்ம இருப்போம். இல்லைங்களா? ஸோ நெறைய பேரு நம்மளோட அகாடமில இருந்து பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. அவங்கவங்க பேப்பரும் கரெக்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த செயின் வந்து அப்படியே 2022ல இருந்து போய்க்கிட்டே இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.